ஆய்வு செய்து கொண்டு போற அந்த பகுதியிலும் நிறைய எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்படுகின்றன. சில இடங்களில் ஒரு துணியிலே கொஞ்சம் எலும்புக்கூடுகளை சேர்த்து ஒன்றாக கட்டியபடி கொண்டு போய் கூட போட்டிருக்கிற நிலைமை ஒன்றை பார்க்கக்கூடியதாக இருந்தது. இது தமிழ் மக்களை பொறுத்தவரை கொக்கு தொடுவாய், திருக்கேதீச்சரம், மன்னார், திருவோணமலை, சம்பூர், அதைவிட இன்று செம்மணி, இந்த இடங்கள்ல இருக்கின்ற இந்த மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் மிகப்பெரிய அளவில் எங்களுடைய மக்கள் எவ்வாறு சித்திரவதை செய்து அடித்து நொறுக்கப்பட்டு எலும்புக்கூடுகளாக அவர்கள் தாக்கப்பட்டிருக்கிறார்கள், சித்திரவதை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இது ஒரு கொடூரமான மனநிலையை 4 வயது குழந்தைகள் கிட்டத்தட்ட அங்கு எடுக்கப்பட்ட எலும்புக்கூடுகளில் 40% 4 வயசுக்கும் 12 வயசுக்கும் இடைப்பட்ட குழந்தைகளாகவே அங்கு இருந்தவர்கள் குறிப்பிட்டார்கள். ஆகவே ஏன் இந்த குழந்தைகள் அப்பாவிகளுக்கு என்ன நடந்தது? 115 கிட்டத்தட்ட 45 வரையான எலும்புக்கூடுகள் சின்ன குழந்தைகள், 14 வயசிலிருந்து 12 வயசுக்கு உட்பட்டவர்கள் என்ற நிலைமை மிக மோசமானது. பல பேருடைய எலும்புக்கூடுகள் அடித்து சித்திரவதை செய்யப்பட்டு உடைக்கப்பட்ட நிலையில் கடுமையான சித்திரவதைகளுக்கு பின்னர் தான் அது தாக்கப்பட்டிருக்கலாம் என்ற உருவங்களை ஆய்வாளர்களும் குறிப்பிட்டார்கள். அவை தமிழ் மக்கள் மீது புரியப்பட்ட இனப்படுகொலையினுடைய ஒரு உச்ச வடிவத்தை இது காண்பிக்கின்றது.